சைக்கோ வைஃப். இது காதலிக்கிறவங்களுக்கும் பொருந்தும், கல்யாணம் ஆனவங்களுக்கும் பொருந்தும். உங்க பார்ட்னர் கிட்ட எனக்கு அட்டென்ஷன் குடு, எனக்கு இதெல்லாம் தேவை, என்கிட்ட பாசமா உட்காந்து பேசு, நம்ம மூவி பார்க்கலாம், ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம், ஒண்ணா சேர்ந்து சமைக்கலாம்னு சொல்லி அவங்க அதெல்லாம் பண்ணாத போது உங்களுக்கு ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் அங்க பிரேக் ஆகி அவங்கள எப்படி உங்ககிட்ட பாசமா பேச வைக்கிறது, அட்டென்ஷன் கிராப் பண்றதுன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சமைக்க மாட்டீங்க, பாத்திரம் கழுவ மாட்டீங்க, வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, அழுதுட்டே உட்காந்துருப்பீங்க. அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. பட் அவங்க கன்வின்ஸ் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் உங்களுக்கு கோவம் வரும். இந்த விஷயம் உங்க வீட்டை விட்டு வெளியில போகும். உடனே ரிலேட்டிவ்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, அப்பா அம்மா அட்வைஸ் பண்றாங்களோடனே இன்னும் கோவம் வரும். என்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க, நீ என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன்னு இன்னும் தான் உங்களுக்கு அதிகமா கோவம் வரும். எல்லாரும் உங்களை ஏன் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ற, சைக்கோவானின்னு கேட்பாங்க. நீங்க சைக்கோலாம் கிடையாது. ஜஸ்ட் எமோஷனல் சப்போர்ட் கேட்டு ஹர்ட் ஆகி நிக்கிறீங்க. இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்டும் பாவம் தானே, அவரும் புரிஞ்சுப்பாரு. அவருக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்ல, நம்ம இனிமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. பட் 2 நாள்ல திருப்பி உங்களுக்கு கோவம் வரும். அதே மாதிரி பண்ணுவீங்க. ஒரு வாரத்துல 4 நாள்ல திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். எனக்கு உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியாது, உங்க பார்ட்னர் எப்படின்னு தெரியாது. பட் நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையான்னு பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு சண்டை வந்துருச்சு. இப்ப நீங்க சாமான கழுவாம படுத்துட்டீங்க. மனசுல என்ன நினைப்பீங்க? இப்ப நம்ம கழுவுல இந்த வீட்ல இருந்து யாராச்சும் போய் கழுவுவாங்களா, நம்ம கிட்ட வந்து கேட்பாங்களா, சாரி நீ போய் அந்த சாமானத்தை கழுவிறியான்னு. பட் யாரும் அதை வந்து பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் கூட அது அப்படியேதான் இருக்கும். நீங்களே பார்த்து பார்த்து போய் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது வரைக்கும் அந்த சாமானத்தை கழுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, அழுதுட்டு இருப்பீங்க. இதனால உங்களுக்கு தான் நெகட்டிவிட்டி அதிகமாகுது. எப்படி பார்த்தாலும் அந்த வேலையை நீங்க தான் செய்ய வேண்டி வருது. எனக்கு ஒண்ணு தேவைன்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். பட் அது கிடைக்கலன்றதுக்காக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் ஒரு சைக்கோ, நான் ஒரு வீக்கான பர்சனா காட்டிக்காம எனக்குன்னு ஒரு கடமைகள்லாம் இந்த வீட்ல இருக்கு, அதெல்லாம் நான் கரெக்டா செய்வேன். எதுவும் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை திரும்ப திரும்ப கேட்கறத நிறுத்திடுங்க. உங்களை நீங்களே வீக்கா ப்ரொஜெக்ட் பண்றதை நிறுத்திடுங்க. நான் நினைச்சது கிடைக்கலன்னு அரஹண்டா பிஹேவ் பண்ணாம, டிப்ரெஷன் ட்ராமாக்குள்ள என்னையே நான் தள்ளி விடாம, என்னோட கேரக்டர் அண்ட் மென்டல் ஹெல்த்ல நான் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான பர்சனா மீட்டு கொண்டு வரணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் வரும். இதெல்லாம் பண்றது ஈஸி கிடையாது. அப்படியே ஒரே நாள்ல எல்லாமே மாறிடணும் கிடையாது. நிறைய ஃபோக்கஸ் வேணும், நிறைய பொறுமை வேணும். இதுக்கு பேர் தான் நம்மள நாமளே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம மென்டல் ஹெல்த்தையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க மென்டல் ஹெல்த்தையும் மென்டல் ஆக்காம வச்சுக்கிறது. நானும் ஒரு 40% தான் ஃபோக்கஸ் பண்றேன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன். பட் அந்த 40%க்கே என்கிட்ட நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. மத்தவங்க உங்களை பத்தி ஃபோக்கஸ் பண்ணலாம் என்னங்க, நீங்க உங்களை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கேரக்டர் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்னா என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். எப்பவுமே பார்ட்னர் கூட பிரச்சனையா இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம அதை ஷேர் பண்ணிடுங்க. உங்க பார்ட்னருக்கும் தான்.